நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நல்ல சமாரியன் சொல்லி ஒரு கதை இருக்கு இல்லையா? கர்த்தர் ஓமையா பேசுறாரு இல்லையா? அதுல ஆண்டவர் என்ன ஒரு ரகசியத்தை வச்சிருக்காரு, இல்ல மறைப்பொருளை வைத்திருக்கிறாரு, இல்ல அந்த ஓமைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போ அந்த நல்ல சமாரியன் கதையை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஓமை அவர் சொன்னார், எதற்காக அந்த ஓமை சொல்லப்பட்டது அப்படின்றதுக்காக முன்னாடி இருக்கிற கொஞ்சம் வசனங்களையும் நம்ம படிக்கணும். இன்னைக்கு அதை ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து கர்த்தரிடத்துல நான் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய கர்த்தரை பார்த்து கேட்கும் போது அவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்துல உனக்கு என்ன எழுதியிருக்கு, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த நியாயசாஸ்திரி பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு சிந்தையோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த 2 கட்டளையில நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்ன இருக்கு, அடங்கி இருக்குதுன்னு யூதர்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லையா? அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்ன, அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை செய்யறவங்க அதனால பிழைப்பாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப அந்த கட்டளைகளை கை கொள்ளு, நீ பிழைப்பாய் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 29 32 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆமென். ஆமென். அப்போ நியாயசாஸ்திரி என்ன பண்றான், தன்னை நீதிமானா காக்குறதுக்காக, ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை நீதிமானா காட்டுறதுக்காக இயேசுவை நோக்கி, எனக்கு பிறர் யார் என்று கேட்டான். அதற்கு பிரதியுத்தரமாக தான் இந்த ஓமையை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாரு. அதற்கு நியாய பிரமாணத்தை கடைபிடின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தன்னை நீதிமானா காட்ட ஆரம்பிச்சதுனால எனக்கு பிறன் யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கும் போது நம்முடைய கர்த்தர் அப்பதான் இந்த ஓமையை சொல்றாரு. என்ன ஓமையை சொல்றாருன்னு பாருங்க. ஒரு மனுஷன் ஜெருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில கள்ளர் கையில அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு போனாங்க. அடிச்சு போட்டு போறாங்க இல்லையா? அவனுக்கு பல இடங்கள்ல ரத்தம் சிந்தி இருக்குது. அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் என்ன பண்றாரு, அந்த வழியை போறாரு. அவனை கண்டு பக்கமா என்ன பண்றாங்க, விலகி போனான். எங்க அவனை தொடக்கூடாதுன்றதுக்காக விலகி போறாங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏன் இந்த இடத்துல ஆசாரியன் லேவியன் சொல்லி ஆண்டவர் இந்த ஊமையில சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சவங்க இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறவங்களே இவங்க தான். அப்போ வேதத்தை நன்கு தெரிந்தவங்க இவங்க. ஆனா ஒருத்தர் அடிபட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் அவனை தொடாம விலகி போறாங்க. ஏன் அவங்க விலகி போனாங்க அப்படின்ற அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு பார்க்கணும். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா, வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது,
பிரேத குழியாவது தொட்டவன் என்ன பண்ணுவான், தீட்டா இருப்பான்னு சொல்லி எழுதிடுது. அப்போ வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது அவனை தொடுறவன் 7 நாள் தீட்டா இருப்பான்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல எழுதிருக்கு. இவங்க நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்குதே, அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, பக்கமாய் வந்து அவனை கண்டு அவனை தொடாம விலகி போறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஓமையை வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33 இருந்து 37 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமென். ஆமென். அப்போ 2 பேர் விலகி போனாங்கன்றத பாக்குறோம். அதற்கு பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், அவனுக்கு நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியாது, அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்னோட சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை போய் என்ன பண்றான், பராமரிக்கிறான். அவன் புறப்படும் போது மறுநாளில் 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில கொடுத்து, நீ அவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாகிலும் அவனுக்கு செலவாயிருந்தால் நான் திரும்ப வந்து அதை உனக்கு தருவேன்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த 3 பேரில் எவன் அவனுக்கு பிறனாயிருந்தான், எவன் அவனுக்கு உதவியாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த நியாயாஸ்திரி சொல்றாரு, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போ இயேசு சொல்றாரு, அவனை நோக்கி நீயும் போய் அப்படியே செய் அப்படின்றாரு. அப்போ நீ பிழைப்பாய். அப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்ற நியாயசாஸ்திரி, அதாவது யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த வேற விட்டுட்டு அதுல இருக்கிற சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு இதெல்லாம் என்ன பண்ணாங்க, கடைபிடிக்க ஆரம்பிச்சு அதோட எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதோட விசேஷித்தமான நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. இதை கர்த்தரும் சொல்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். ஆமென். அப்போ இயேசுபா என்ன சொல்றாரு, இந்த பரிசேயரும் சரிசேயரையும் பார்த்து, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்க என்ன பண்றீங்க, தசம பாகத்துல அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க, என்னென்ன தேவை உங்களுக்கு எதெல்லாம் ஆதாயமா இருக்குதோ அதெல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனா நியாயப்பிரமாணத்துல கற்பித்திருக்கிற விசேஷித்தமானவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க. அப்போ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஜீவன் உள்ள கட்டளைகளை விட்டுட்டு அந்த அன்புன்ற அந்த வேற விட்டுட்டு சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாங்க, அவமாக்குனாங்க. ஆனா நியாயப்பிரமாணமே என்னன்னு தெரியாத அந்த சமாரியன் அங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அந்த சமாரியன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். எப்படி அந்த சமாரியன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்னு பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில என்ன பண்ணோம், நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில என்ன பண்ணும், நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்போ நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்க அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பரிசேயர் சதிசேயர்லாம் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றல.
ஆனா நியாயப்பிரமாணமே அறியாத ஒரு சமாரியன் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாரு இல்லையா? அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறதுன்னு சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. எப்படின்னு பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமென். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும் நீ ஒருத்தரிடத்துல அன்பு கூறும் போது என்ன பண்ண முடியாது? அவனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? தீங்கு செய்ய முடியாது. அப்போ நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ நம்மள நேசிக்கிறது போல மத்தவனை நேசிச்சனா, அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? அவனுக்கு தீங்கு செய்ய முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை எப்படி அன்பினால நம்ம என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். அப்போ அன்பானது பிறருக்கு என்ன பண்ணாது? பொல்லாங்கு செய்யாது. அதெல்லாம் அன்பு என்ன பண்ணும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும். அப்போ அந்த இரக்கமும் அந்த அன்பு அந்த சமாரியன் கிட்ட இருந்ததுனால அவன் என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு. இதை குறித்து பவுலும் எழுதியிருக்கிறாரு. ரோமர்ல வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமென். ஆமென். நியாய பிரமாணம் என்னன்னு தெரியாத புறஜாதியர் என்ன பண்றாங்க? சுபாவத்துல அன்புள்ளவங்களா இருக்கிறாங்க. எப்படின்னா, சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல கற்பித்திருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் என்ன பண்றாங்க? அவங்க காட்டுறாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே எப்படி இருக்கிறாங்க? நியாய பிரமாணக்கராய் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொன்ன நல்ல சமாரியனுடைய ஓமையை தான் இங்கேயும் அவர் என்ன பண்றாரு? விவரிச்சு எழுதுறாரு. அவர்களுடைய மனசாட்சி கூட என்ன பண்ணுது? சாட்சி இருக்கிறதுனாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்கள் சிந்தனை என்ன பண்ணாங்கன்னா ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியையை தங்கள் இருதயத்தில் எழுதிக்கிறது என்று காண்பிக்கிறாங்க. எப்படின்னா, செய்கையினால. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது, ஆனா இருதயத்துல இரக்கம் இருக்குது. அவங்களுக்கு அந்த இரக்கத்தினால அந்த அன்புனால அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவை வணங்குறேன்னு சொல்றாங்க. ஆனா கூட இருக்கிற ஒரு சகோதரனுக்கு, வறுமையில இருக்கிற ஒரு சகோதரனுக்கும், ஏழைகளுக்கும், திகற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு அவங்க இருதயத்துல இல்லை. ஆனா புறஜாதியார் இரக்கம் காட்டுறாங்க. இதெல்லாம் முன்பு என்ன நடந்ததோ அதுதான் திரும்பவும் நடக்குது. வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 25-27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா? சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆமென். நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதான். ஏன்னா யூதர்களுக்கு ஒரு அடையாளமே என்னன்னா, அவங்க தனியாக ஒரு ஜாதியா இருக்கிறாங்க, மாம்சத்துல அடையாளமா இருக்குது ஒரு விருத்த சேதனம் தான் இல்லையா? அதுல அவங்க பெருமையும் பாராட்டுறவர்களா இருப்பாங்க. நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தா உன் விருத்த சேதனம் இல்லாம ஆயிற்று. நீ அபிரகாமோட சந்நிதின்ட்டு பெருமை பாராட்ட முடியாது உன்னால. ஏன்னா அபிரகாம் நீதிமான் சொல்லி எழுதிருக்குதே, அவன் விசுவாசத்தினால் நீதிமான் ஆனான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன், அதாவது புறஜாதியார், நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதியை கை கொண்டால், இப்ப அந்த சமாரியன் எப்படி பண்றாரு?
அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் இல்லையா? அப்போ அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை, விருத்த சேதனம் என்னப்படும் இல்லையா? அவன் அபிரகாமோட பிள்ளை இல்லாம இருந்தா கூட, மாம்சத்தின்படி இல்லாம இருந்தா கூட, அவன் செய்கையின்படி எப்படி இருக்கிறான்? அபிரகாமோட பிள்ளையா இருக்கான். சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தும் புறஜாதியா இருக்கிறான். ஆனா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவனா இருந்தால், ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கிறவனா இருந்தால், அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்து நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா அப்படின்னு சொல்லி பவுல் அவங்களை பார்த்து கேட்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்லன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியின்படி நடக்கிற நம்ம தான் ஆவில யூதர்களா இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிறோம்ன்றதை நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ புறம்பாக மாம்சத்துல பாக்குற யூதன் எல்லாம் அபிரகாமோட சந்நிதி அல்ல. மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் கிடையாது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம்னா விசுவாசம். உங்க இருதயத்தின் தோலை உரித்து நீ தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் சொல்லி பழைய ஏற்பாட்டுல வாசிச்சிருக்கோம். அப்போ இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி திருப்பணும். நவமான இருதயம், நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால்தான் நம்ம அபிரகாமோட சந்நிதி. அபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது. எத்தனை பேர் விசுவாச மார்க்கத்தாரோ அத்தனை பேரும் அபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதி. அவங்க மாம்சத்தின்படி புறஜாதியாரா இருந்தாலும் ஆவியின்படி விசுவாசிக்கிறது மூலமா அபிரகாமோட சந்நிதியா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இன்னொரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12-16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஆமென். ஆமென். அவர் ஒரு கிராமத்துல பிரவேசிக்கும் போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் இருந்தாங்க. அப்போ அவருக்கு எதிராக வந்து தூரத்துல நின்று, இயேசுவே ஐயரே, எனக்கு இரங்கும் என்று அவங்க சத்தமிடுறாங்க. அவர்களை அவர் பார்த்து என்ன பண்றாரு, மனது இறங்கி அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க அப்படின்றாரு. அந்தபடி அவங்க போகையில என்ன பண்ணாங்க, சுத்தமானாங்க. ஆசாரியத்தை காண்பிக்க சொன்னது ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகம் குணமாச்சுன்னா ஆசாரியங்கிட்ட போய் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் எழுதிருக்கு. அப்போ அதுல வந்தவங்க பாத்தீங்கன்னா அதிகமானவங்க நிச்சயமா யூதர்களா தான் இருக்கணும். அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா சமாரியனா இருந்திருக்கான். ஆனா போனவங்க அந்த 10 பேரும் போகும்போது என்ன பண்ணாங்க, சுத்தமாயினாங்க. அப்போ குணமாயிருக்கிறாங்க. போகும்போது அவங்க போகையில் என்ன பண்ணாங்க, சுத்தமானார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினான். ஆனா மற்ற யூதர்கள் என்ன பண்ணல, தேவனை மகிமைப்படுத்த திரும்பி வரல. வந்தவன் சமாரியனா இருந்தான்னு சொல்லி எழுதியிருக்கலையா? இத கர்த்தரும் அந்த சமாரியனை பார்த்து கேட்கிறாரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை ஒளியை தவிர மற்றொன்னும் திரும்பி வர காணுமே அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். அப்போ விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படும்.
விசுவாசத்தின் கதவை அவர் புறஜாதிக்கு திறந்தார்னு சொல்லி எழுது. ஆனா சொந்த ஜனங்க என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொள்ள. வாசிக்கலாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்னா அது யூத வம்சத்துல அவர் பிறக்கிறார், தாவீதோட குமாரனாக வந்தார். மாம்சத்தின்படி அவர் யூதர் இல்லையா? அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவர். யாருக்காக அவர் வந்தாரோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவரை சிலுவையில் அறைந்தாங்க. வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54 இருந்து 57 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். ஆமென். ஆமென். அவர் வளர்ந்த அந்த ஊருக்கு போய் அங்க போய் என்ன பண்றாரு, உபதேசம் பண்றாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்து? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவங்களோட தாயும் மரியாளும் நம்ம கூட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இடல் அடைந்தாங்க. அவரை குறித்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இடல் அடைந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேற எங்கும் என்ன பண்ண மாட்டான், கனவீனம் அடைய மாட்டான் என்றார். அப்போ அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. அவரை பார்த்து இடல் அடைந்தாங்க. இடலுக்கான கல் என்ன பண்ணாங்க, விழுந்தாங்க. ஆனா சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. வாசிக்கலாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஆமென். அந்த சமாரிய ஸ்திரீ கிணத்து கண்டையில இருக்கும்போது கர்த்தர் போய் பேசுறாரு. அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தன்னோட ஜனத்துக்கிட்ட போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். சரி, அந்த ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்களான்னு பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 39 இருந்து 42 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமென். ஆமென். சமாரியர்கள் அவரிடத்து வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் பேசும்போது பண்ணும்போதுனா அவரோட உபதேசத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறாங்க. ஆனா சொந்த ஜனங்க அவரை விசுவாசிக்கிறாங்க. அப்போ சமாரியர்கள் அவர் சாட்சி சொல்றாங்க, நீ சொன்னது நிமித்தம் இல்ல, நாங்களே கண்டு கேட்டு அவருடைய உபதேசத்து நிமித்தம் அவரை விசுவாசித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 நாள் தங்க சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா 2 நாள் தங்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு இவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. ஆனா சொந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில இருந்து கொலை செய்தாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் அப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடருக்கான கல்லில் அவங்க விழுந்தாங்க. வாசிக்கலாம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 30 இருந்து 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும்
சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடி ஆயிற்று. ஆமென். ஆமென். இப்படி இருக்க நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்காக வந்தாரோ அவங்க அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. நீதியை தேடாத புறஜாதி என்ன பண்ணாங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது எப்படி அடைந்தாங்கன்னா நியாயப்பிரமாணத்தினால கிடையாது, அது விசுவாசத்தினாலாகும் நீதி. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. ஏன்னா அவங்க கர்த்தரை என்ன பண்ணாங்க? மறுதளித்தாங்க. இப்ப நல்ல சமாரியன் கதை சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா கர்த்தர் அங்க சொல்லுவாரு, 2 பணம் கொடுத்து அவனை பத்திரமா பாத்துக்க, நான் திரும்பி வந்துன்னு. அது திரும்பி வருது 2ஆம் வருகையை குறிக்குது. அந்த 2 பணம்ன்றது 2 நாளை குறிக்குது. அவர் சமாரியனா அப்படின்னு கேட்டா அது உவமையாக சொல்லப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொன்னாங்க. அதே போல சமாரியர்கிட்ட போய் அவர் தங்கும் போது 2 நாளுக்கு பின்பு அவர் 2 நாள் தங்குறாரு. அதுக்கப்புறம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. 2 நாளைக்கு பின்பு தேவனுடைய ராஜ்யம் வருகிறத அங்கேயும் கர்த்தர் அறிவிக்கிறார். அப்போ புறஜாதியார் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதினால் அவங்க என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாணத்தை அடைந்தாங்க. என்னத்தினாலுன்னா அவங்க விசுவாசத்தினாலே அதை தேடாம, யாரு? இஸ்ரவேல் ஜனங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியினால அதை தேடினால்தான் அவங்க இடல் அடைந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? நான் பண்ணுவேன், நான் செய்வேன், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரே இதை சொல்றாரு, என் ஆவியை உனக்குள் வைத்து என் கட்டளையின்படி நடக்கவும் உன்னை செய்வேன்னு சொல்றாரு. நம்ம அவருடைய செய்கையா இருக்கிறோம். அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் அவர் தான் நமக்கு உண்டாக்குகிறார். கர்த்தர் நமக்குள் வாழ்கிறதுனாலதான் நம்ம இதை செய்யறோம். இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது. அப்ப விசுவாசத்தினால் ஏசப்பா என்னால இதை செய்ய முடியல, என்னை ரட்சிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் பலவீனங்களை தாங்குங்கன்னு சொல்லணும். பவுலும் அப்படிதான் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குன்றார். ஓ என்னத்தினால்னா அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாம நியாயப்பிரமாணத்தை கிரியையினாலே தேடினபடினால், நான் செய்வேன், நான் செய்வேன், நான் அந்த கிரியை, அவங்களோட சொந்த கிரியை, சொந்த நீதி அவங்க தேடினதுனால்தான் அதை அடையவில்லை. இடருக்கான கல்லில் இடறினாங்க. அந்த கல் யாரும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இதோ இடருக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ அந்த தேவனுடைய உபதேச, இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க? இடறி விழுந்து போனாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாம விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி வெளியாகி இருக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சிருக்கணும். விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நீதியை நிறைவேற்ற முடியும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கிரியையும் இருக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள இருந்தா அவருடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய கிரியா இருப்போம். நம்ம அவர் நமக்குள் வெளிச்சமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அவர் விளக்காய் நமக்குள்ள இருந்திருந்தாருன்னு நம்ம பிரகாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஆமென். அவங்களால ஏன் நீதியை நிறைவேற்ற முடியாம போச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தேவ நீதினா என்னன்னே அறியல. ஏன்னா அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்றது அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடினால். 2 பேர் ஜெபம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, நான் உபவாசம் இருந்தேன், நான் தசம பாகம் கொடுத்தேன், 3 வேளை நான் உபவாசம். இப்படி தங்களுடைய சுய நீதி ஆண்டவர்கிட்ட போய் சொல்றதுனாலதான், நிலைநிறுத்தணும்னு பார்த்ததுனாலதான், தேடினதுனாலதான் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம போனாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். மோசே நியாய பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். ஆமென். நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான்னு சொல்லி மோசே எழுதியிருக்கிறார். ஆனா நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆக முடியாதுன்னு வெளியரங்கமா இருக்குது. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அப்போ நியாய பிரமாணத்தினால கிரியையினால நம்ம நீதிமான் ஆக முடியும்னா நம்மளால முடியாது. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கும்.
நம்ம அதை ஜெயிக்கணும்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாதான் ஜெயிக்க முடியும். தேவனை நம்ம விசுவாசிக்கிறது மூலமா தான். அவர் எனக்குள் இருப்பதால், அவர் என்னை பலப்படுத்துறதுனால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு அவர் மேல நம்ம நம்பிக்கை இருந்தாதான் நம்மளால எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும். எல்லா நற்கிரியை நம்மளால செய்ய முடியும். ரோமர் 1:17 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. அப்போ விசுவாசத்தினால்தான் என்ன ஆகுது? உண்டாகிறது தான் தேவ நீதி. அப்போ விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம அதை பிரசங்கப்படுத்துறோம். அப்போ விசுவாசத்தினாலதான் உண்டாகிறது தேவ நீதின்றதை பார்க்கிறோம். நம்ம கிரியினால உண்டானது கிடையாது இந்த ரட்சிப்பு. இது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனா இருக்கிறார், அவர் செய்து முடிப்பார்னு அவர் மீது நம்ம விசுவாசமா இருக்கும் போது அதை நம்ம செய்ய முடியும். நம்ம பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நான் தேடாம அதை நான் குப்பை என்னும் நஷ்டம் என்னும் எல்லாத்தையும் நான் விட்டேன். ஏன்னா அது குப்பை. அதனால தேவனுக்கு முன்னாடி யாரும் நீதிமான் ஆக முடியாது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதினால்தான் நம்ம பிழைப்போம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:9-11 வரைக்கும் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான் ஆகிற யாவரும் கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து போனீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நியாயப்பிரமாண கிரியையினால நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது. விசுவாசிக்கணும், நம்ம தான் தேவனோட ஆலயம்னு. இல்ல நான் ஆலயத்தை தான் போவேன்னு சொன்னா நீ நியாயப்பிரமாண கிரியைக்காரன். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதி, அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியா இருக்குன்னு சொல்லிடுது. உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் காணப்படும். அப்போதான் நம்ம கிறிஸ்து நமக்குள் இருக்கிறான்றதுக்கு அத்தாட்சி அதுதான். இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதல்ல நான் எப்படியாவது பங்கு கொள்ளணும், கிறிஸ்து வரும்போது நான் அவருக்கு எதிர்கொண்டு போனதுக்காக எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்ததோ, நியாயப்பிரமாணம் லாபம். இன்னைக்கு நியாயப்பிரமாண போதகரா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த கட்டிட பாஸ்டர்லாம் என்னது விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாடுகளும் கிடையாது, தசமபாகம் காணிக்கன்னு சொல்லி சொகுசா வாழ முடியும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, அதெல்லாம் அவருக்கு லாபம் தான். ஏன்னா ஒரு இஸ்ரவேலர். ஆனா அது எல்லாத்தையும் குப்பை என்னும் நஷ்டம் என்னும் விட்டுட்டு தான் என்ன பண்ணாரு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும்படி எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற எல்லா சந்தோஷத்தையும் என்ன பண்ணாரு, வருகிற லாபத்தெல்லாம் குப்பைன்னு விட்டார், அதை நஷ்டம் என்று கருதினார். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கள்ள சகோதரர்கள் தான் என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணக்கு போதகரா இருக்க விரும்புறாங்க. இந்த ஜனங்களும் அங்கதான் போய் என்ன பண்றாங்க, விழுறாங்க. அதனாலதான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:39 வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஆமென். ஆமென். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் எவைகளில் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிமான் ஆக்க கூடாதிருந்ததோ. ஏன்னா நியாயப்பிரமாண கிரியினால யாரும் முடியாது, நம்மளால நீதிமான் ஆக முடியாது. விசுவாசிக்கிற எவனும் அவைகளின்று பாவத்திலிருந்து அவராலே விடுதலாகி நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்குதுன்றதை நம்ம விசுவாசிச்சோமா, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். எனக்காக தான், என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான், என்னுடைய பாவத்தை போக்குறதுக்காக பலியாக வந்து என்னுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வருவாரு. அப்ப
அப்ப ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவிக்குள் நம்ம முத்திரை பண்ணப்பட்டோம். அப்போ விசுவாசம் தான் நமக்குள்ள என்னது ரட்சிப்பை உண்டாக்குகிறதுன்னு பாக்குறோம். கிருபை எல்லாருக்கும் தான், அவர் ரத்தம் சிந்துறது எல்லாருக்காகவும் தான். ஆனா யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவருக்குள் அந்த ரட்சிப்பு பூரணப்படுது. வாசிக்கலாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். ஆமென். இப்ப நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றது நம்ம ஆராய்ஞ்சுக்கலாம். அதுல ஆண்டவருடைய ஞானத்தையும் அறிவையும் அவருடைய இரக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், ஏன்னா இதை செஞ்சா இது பாவம்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துல என்ன பண்றது எழுதியிருக்கு, அவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணது நீதிமானா காணப்படுவதில்லை. அப்ப நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அப்ப ஏன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி என்ன பண்ணுது வெளியாக்கப்பட்டது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் சாட்சி இருக்குது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அதுல இருக்கிற வசனங்களும் கட்டளைகளும் பரிசுத்தம் உள்ளது. ஆனா அவங்க கிரியினால அதை தேர்ந்ததுனால என்ன பண்ணாங்க, விழுந்து போனாங்க. நமக்கும் கட்டளைகள் இருக்குது, அப்ப நம்ம போய் சொல்லலாமா? விபச்சாரம் செய்யலாமா? நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். ஏன்னா அது கிரியில நம்ம தேரல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அவர் நமக்குள் இருப்பதால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும். தேவன் அன்பாவே இருக்கிறார்னு சொல்லி வேறு ஒரு வசனம் எழுதியிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது என்ன பண்ணும் பலிக்கும், வித்தியாசமே கிடையாது. யூதர் கிடையாது, கிரேக்கரும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமோட சந்நிதி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். எல்லோரும் பாவம் செய்து, நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்பட்டவங்களும் பாவம் செஞ்சாங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியாரும் பாவம் செஞ்சாங்க. இப்படி எல்லாருமே தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டாங்க. அப்போ ஞானஸ்தானத்துலதான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். அவருக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட விசுவாசிக்கிறது மூலதான் நம்ம நீதிமானாக முடியுமே தவிர நம்ம கிரியையினால நம்மளால நீதிமானாக முடியாது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். ஆமென். ஆமென். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவிகளை நீதிமானாக்கிறத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால், அதாவது கிரியையினால நீதிமானாக விரும்பாம இயேசு கிறிஸ்துவை, அதாவது பாவியாக என்னை நீதிமானாக்குற என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனை விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு எழுதியிருக்குது. ஆபிரகாமுக்கு மட்டுமா எழுதப்பட்டது, நமக்கும் அது எழுதப்பட்டிருக்கு. அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாகப்படுகிற மனுஷனை எண்ணப்பட்டு பாக்கியவான். ஏன்னா அவன் எந்த கிரியும் செய்யாம நீதிமான் ஆகிறான் இல்லையா? அப்போ காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியம். அப்போ எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்குது. அப்ப என்ன நம்ம பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்ம ஞானஸ்தானத்துக்கு பாவத்துக்கு மறுத்திருக்கிறோமே, அப்ப எப்படி நம்ம திரும்ப அது பாவத்தை செய்ய முடியும்? அப்போ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நம்ம என்ன முடியும்? அவரை பற்ற அன்புனால நம்ம பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய வித்து நமக்குள் இருப்பதால் நம்ம பாவம் செய்ய விடாது. அப்போ இதுல எங்க மேன்மை பாராட்டல் வந்துச்சு?
இந்த ரட்சிப்பு என்னால உண்டாச்சா, இல்ல உங்களோட கிரியையினால உண்டாச்சா, இல்ல யாரையாவது ரட்சிக்க முடியுமா? மேன்மை பாராட்டல் அது நீக்கப்பட்டதே. வாசிக்கலாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 27 28 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆமென். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. ஏன்னா அது கிரியினால நான் நீதிமானான ஒருவனும் தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்டதை படிக்க அப்படி செஞ்சார் இல்லையா? எந்த பிரமாணத்தினால? கிரியா பிரமாணத்தினாலயா அல்ல விசுவாச பிரமாணத்தினால? நம்மளுடைய நீதினால தேவனுக்கு முன்னாடி போக முடியுமா? நீதிமானாக முடியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தது தீர்த்ததுனால அவரை விசுவாசிக்கிறது மூலமா தான் நம்ம என்ன பண்ணோம்? நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான்றதை நம்ம பார்க்கிறோம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், அதாவது யூதர்களை, விருத்த சேதனம் இல்லாதவர்களை, அதாவது புறஜாதியாரை விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரேன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 30 31 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஆமென். ஆமென். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், அதாவது யூதர்களை விசுவாசத்தினாலையும் புறஜாதியை விசுவாசத்தின் மூலமா என்ன பண்றாரு? நீதிமானாக்குகிற தேவன் ஒருவர்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படியானா அப்ப எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? அப்ப நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா நம்ம? இல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி? அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. கர்த்தருக்கு முன்னாடி எந்த மனுஷன் மாம்சமான எவனும் பெருமை பாராட்டபடிக்கு கர்த்தர் அப்படி செஞ்சார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். ஆமென். ஆமென். உலகத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளுவாங்க உன்னோட சந்நிதின்னு சொல்லி அபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அப்ப அபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலதான். நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படல இல்லையா? மோசே வந்ததுக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனா அதுக்கு முன்னதாக இருந்த அபிரகாமுக்கு அவரோட சந்நிதி எல்லாம் தான் இவங்கெல்லாம், அது நியாயப்பிரமாணத்தினால வரல, விசுவாசத்தினால வந்துச்சு. அப்போ நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலதான் அது கிடைத்தது. அப்போ அது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரிகளானால் அப்ப அவங்க மட்டும்தான் அபிரகாமோட பிள்ளைகள்னா அப்போ விசுவாசம் வீணாய் போகுமே. அபிரகாமை விசுவாசிக்கிற எத்தனை பேரும் அத்தனை பேரும் அபிரகாமோட பிள்ளைகள். உன்னுடைய பிள்ளைகள் கடற்கரை மணல் அத்தனையா வானத்து நட்சத்திரங்களை போல பெருக்கமா இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வாக்குத்தத்தம் அவமா போகுமே. இஸ்ரவேல்ன்றது ஒரு சிறு கூட்டம் தானே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 21 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஆமென். ஆமென். அப்போ அப்படியான நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? இல்லையே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தானால் நீதியானது நியாயப்பிரமாணத்துல உண்டாயிருக்கும். அப்படி அல்ல. அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதின்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததுனால, நமக்காக பரிசுத்த பலியாக அவர் சிந்தப்பட்டதுனால, நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக ஜீவ பலியாக அவரை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரை விசுவாசிக்கிறது மூலமா நமக்கு நீதிமான ஆகிறோம், பரிசுத்தமா ஆகிறோம்.
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற பலி. வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் என்ன பண்ணுச்சு? எல்லாரையும் பாவத்துக்கு கீழே அடைத்து போட்டது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதை கடைபிடிக்க முடியாம அவங்களால போச்சு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாதனால நம்ம தேவனுக்கு எப்படி இருந்தோம்னா சத்துருக்களும் அந்நியருமா இருந்தோம். அதனால எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்தார்கள் சொல்லி தேவ மகிமையை இழந்து போனாங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அவர் பாடுகளை சுமந்து நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்து அவர் அறையப்பட்டவர், சிலுவையில் அறையப்பட்ட நமக்காக ஜீவனை கொடுத்த பிறகு அவரை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகும் தேவ நீதி. அதற்காக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் என்ன பண்ணிருந்தோம்? காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணம் நமக்கு நடு சுவராய் இருந்து தேவனுக்கும் நமக்கும் சத்ருவாய் இருந்தது. நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நம்ம புறஜாதியாராக நாம் தேவனிடத்துல சேர முடியாது. அது நமக்கு நடுவுல சுவராய் இருந்தது. கர்த்தருக்கும் நமக்கும் சுவராய் இருந்தது. கர்த்தர் அதை இடித்து போட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தினால் அதை ஒழித்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அப்போ இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாகுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாதையா இருந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது நியாயப்பிரமாணத்துல அவங்க நீதிமானம் ஆக முடியல. அதே நியாயப்பிரமாணம் நமக்கு நடுச்சுவரா இருந்து தேவனிடத்தில் சேராத படிக்கும். அது எப்படி இருந்தது? எல்லாரும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டதா இருந்தது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் எப்படி நம்மள காவல்ல கட்டப்பட்டிருந்தது, இல்ல யூதர்கள் எப்படி அது அடைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் இருக்கும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்களுக்கு தான் இது என்னது? உட்பட்டு இருக்கிறது. அதை போய் புறஜாதியாராக நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடைபிடிக்க கூடாது. ரத்தத்திற்கும் செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதற்கும் இங்கே விலகி இருந்தாலே நலமாயிருக்கும் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் நலமாயிருக்கும் சொல்லி அப்போஸ்தலர்ல எழுதப்பட்டிருக்கு. அது நமக்கு கொடுக்கப்படல அப்படின்றத முதல்ல புரிஞ்சு. அதை கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலர் அதனாலதான் அவங்க என்ன பண்ண முடியல, நீதிமான் ஆக முடியாத போது அதை நீங்க ஏன் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது பாரமான சுமையா இருக்குதுன்னு சொல்லிறதுக்கு எழுதி இருக்குதே. அது ஏன் இவங்க போய் அதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க? அதுல ஒரு காரியத்தை நீ செய்யணும்னு நினைச்சிட்ட, உதாரணத்துக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டீங்கன்னா அதுல 613 கட்டளைன்னு சொல்றாங்க. அப்ப அத்தனையும் நீ கடைபிடிக்கணும். அதுல ஒண்ணு நீ கண்டுபிடிக்காம போனா நீ சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதி. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதை நீ ஒன்ன கடைபிடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீ கடைபிடிக்கணும். அதுல ஒன்ன தவறுனாலும் நீ குற்றவாளின்னு சொல்லி உன்னை நியாயத்திருப்பாங்க. அப்போ சபிக்கப்பட்டவன் பார்த்து என்ன சொல்றாரு? பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணிருக்கிற ஆக்கினையில போங்கன்றாங்க. அப்போ அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த நியாயப்பிரமாணம் பாவத்தின் கீழ் எல்லாரும் என்ன பண்ணுது? அடைத்து போட்டுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தை சாபத்துல இருந்து அவங்களை விடுதலாக்கினார். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஆமென். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன பண்ணாரு? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்ட போது நம்ம எதுக்கு திரும்பவும் போய் அந்த நியாயப்பிரமாணத்துல சிக்கிக் கொள்ளணும்? அப்போ யூதர்களை அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கினாருன்றத நம்ம பாக்குறோம். அவரு யூதருக்கு மட்டும்தான் தேவனா? புறஜாதிக்கும் தேவன் அல்லவா? நம்ம ஏன் தான் அந்த நியாயப்பிரமாண சுவர்கள் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார்? ஏன்னா நியாயப்பிரமாணம் நமக்கும் தேவனுக்கும் இடையாக ஒரு சுவராக நின்று நாம் தேவனிடத்தில் சேராதபடி அது என்ன பண்ணுச்சு? கட்டளைகளால் கையெழுத்தினால் நம்மை பிரித்து கொண்டு இருந்தது.
வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 24 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல, புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். அவர் யூதரிலிருந்து மாத்திரமா, புறஜாதியிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு, அழைத்திருக்கிறாரு. என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துலதான் என்னுடைய ஜனங்கள் என்றும் அவர் அழைத்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் தானே நீங்கள் என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவாங்க அப்படின்னு ஓசியா தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்குது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறணும் இல்லையா? ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, கடற்கரை மணலத்தினையாக உனக்கு கூட்டத்தை உனக்கு ஒரு சந்நிதியாக்குவேன். அப்படி பார்த்தீங்கன்னா யூதர்கள் சின்ன ஜனம் தான், அவங்களுக்கு ஈஸியா எண்ண முடியும். அவரோட சந்நிதியை எண்ண முடியாதுன்னு இருக்குது. அப்போ உங்களையும் என்னையும் சேர்த்து தானே கர்த்தர் சொல்றாரு. அப்போ தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதியருக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமானாக்குற தேவன் ஒருவரேன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல அவங்க மட்டும் சாபத்துல அடைக்கப்படல, நம்மளும் நியாயப்பிரமாணம் மூலமா தேவனுக்கு அந்நியரும் சத்துருக்களும் துன்மார்க்கமா இருந்தோம் இல்லையா? தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய சத்துருக்கள். ஆனா கர்த்தர் அந்த சுவரை உடைத்து அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனிடத்துல செய்யற சிராக்கியத்தை அவர் மூலமா நம்ம பெற்றோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வரைக்கும் வாசிங்க. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். ஆமென். முன்னே மாம்சத்தின்படி எப்படி இருந்தோம், புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், அதாவது யூதர்களாக எண்ணப்பட்டிருந்தோம். நம்ம விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்டோம். அக்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அவருடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்கு புறம்பா இருந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கும் அந்நியரா இருந்தோம். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த வாக்கு தத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்க. முன்னே நம்ம தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன பண்ணோம், சமீபமானீங்க. அப்போ நம்ம தேவனோட பிள்ளைகள் என்ன பண்றோம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்னோட கூட என் சிங்காசனத்தில் உட்காருவான்னு சொல்லி நம்மை பார்த்துதான் சொல்றாரு. அப்போ யாரு அவரை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவரோட பிள்ளைங்க. அப்போ விசுவாச மார்க்கத்தார் எவரோ அவருக்கு அபிரகாமோட சந்நிதினா வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாகியும் இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். நம்ம எப்படி இருந்தோம், முன்னே உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, நம்ம எப்படி இருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தோம். அவரோட கூட நம்மளை உயிர்ப்பித்தார்னு சொல்லி வேறொரு வசனம் எழுதியது. அப்போ அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாக, அதாவது புறஜாதியாருக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும், நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சு, நமக்கு விரோதமாக இருந்துச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனிடத்துல சேர முடியாது. இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
துரைத்தனங்களும் அதிகாரங்களும் முறித்து கொண்டுனா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு அர்த்தம். வெளியரங்கமாக கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். தேவன் மனிதனாக இறங்கி வந்து பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் வெளிரங்கமாக கோலமாகி தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. ஆனா நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். அதுதான் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்மை ரட்சித்தார். அவர் மரித்ததுனால்தான் புறஜாதியாக உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் புறஜாதியாக இருந்தாலும் சரி யூதரா இருந்தாலும் சரி அவர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். எப்படி நம்மள சமாதான காரணமாக்கினாரு பாருங்க. நம்ம சத்துருக்களா இருந்தோம், எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டோம் பாருங்க. அவரே நம்முடைய சமாதான காரணராகி நம்ம சத்துருக்களா இருந்தோம். இரு திறத்தாரையும் புறஜாதியாரையும் யூதரையும் பகையாக நின்ற பிரிவினையாக நின்ற நடு சுவரை நியாய பிரமாணத்தை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்துன்னு எழுதிருக்குது. அப்ப ஏன் இவங்க கடைபிடிக்கிறாங்க? நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க. தசமபாகம் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி, கட்டிட ஆலயம் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி. அப்போ ஏன் இதை செய்யறாங்க? அப்போ இரு திறத்தாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று, அதாவது நியாயப்பிரமாணம் நமக்கு பகையாதான் இருந்துச்சு, அது சிலுவையில் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் நம்மள மட்டும் கிடையாது. நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாதியா இருந்தது. அதனால என்ன பண்ணோம், நம்ம அடைக்கப்பட்டவர்களா நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் நம்மை இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன பண்ணாரு? ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய அவயங்களா நம்ம இருக்கும். அது யூதரா இருந்தாலும் சரி கிரேக்கரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் விசுவாசத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம்? அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறும். இப்ப நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்றதுக்கு தான் நியாயப்பிரமாணம் இருந்தாச்சு, உபாதியா இருந்தது. அவர் வந்து நம்ம புறஜாதியை மீட்டு நம்ம எல்லாரையும் ஏகமா இஸ்ரவேலரையும் புறஜாதியை இரு கைகளால் அனைத்து நம்முடைய பிள்ளைகளாக ஆக்கினார். எப்படின்னு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆமென். ஆமென். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கறதுக்காக தான், எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்றதுக்காக தான் நியாயப்பிரமாணம் உள்ளவர்களையும் நியாயப்பிரமாணம் அற்ற புறஜாதியர்கள் தேவனை உடையவர்களையும் தேவன் அல்லாது இருந்த நம்மையும் ரட்சிக்கிறதுக்காக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எப்படின்னா நியாயப்பிரமாணம்ன்றதுனால அவங்களை அடைத்து போட்டார். அது அவங்களுக்கு உபாதியா இருந்தது. அதே நியாயப்பிரமாணம் நம்ம தேவனத்தில் சேராதபடி சுவரா இருந்து நம்ம பகைஞ்சனா இருந்தோம். அப்படி அவர் வந்து சிலுவையின் மரணத்தினால அதை ஒழித்து என்ன பண்ணார்னா நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளையாக்கி அவர் ரட்சித்தார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கு! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை. இதுல எவ்வளவு சத்தியத்தை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காரு பாரு. இதுலயும் அவரோட அன்புதான் நம்மளுக்கு வெளிப்படுது இல்லையா? அப்ப இஸ்ரவேலரை தள்ளிட்டாரா? அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? இனி அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி நம்மளை ரட்சித்தாரு, அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. நிச்சயமாக கர்த்தர் வந்து அவங்களை ரட்சிப்பார். வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி. ஆமென். ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ
என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நான் ஆபிரகாமோட சன்னிதான நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு பவுல் சொல்றாரு. தேவன் தம் முன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஏன்னா எலியாவை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க, பாகாலுக்கு முழங்காலிடாத நான் 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல இக்காலத்திலும் இனி வரப்போகிற காலத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போற இந்த காலத்திலையும் பாகாலுக்கு முழங்காலிடாத, இந்த உலகத்துக்கு அடிமையாகாத, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னமும் இருக்கிறாங்க. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களை ரட்சிக்க நிச்சயமா நம்முடைய கர்த்தர் வருவார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். ஆமென். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினாங்க. அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியம் எழுப்பத்தக்கதாக என்ன பண்ணுச்சு, அவர்களுடைய தவறுதனாலதான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. அதனாலதான் நியாயப்பிரமாணம் வைராக்கியத்தினால்தான் அவங்க விழுந்து போனாங்க. கிரியினால தேர்ந்ததுனால அவங்க விழுந்து போனாங்க. அந்த வைராக்கியத்தினாலதான் தேவனை அறியாம போனாங்க. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம், இயேசு கிறிஸ்துவானவர் மகிமை என்ற ஐஸ்வர்யம் அவங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ அவர்களுடைய குறைவு புறஜாதியாக நமக்கு ஐஸ்வர்யமா இருக்குதே, அப்போ அவங்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். அவங்களுடைய குறைவே நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு பேர் நம்ம தேவனுடைய மகிமை அடைய போறோம். அவங்களுடைய நிறைவு எப்படி இருக்கும் தெரியுமா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. ஆமென். ஆமென். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதுன்னா அவருடைய கர்த்தர் அவங்களை ரட்சித்துக் கொள்றது எப்படி இருக்கும் தெரியுமா? மரித்தோருக்கு ஜீவன் உண்டானது போல இருக்கும். அதனாலதான் பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் சேரன்றார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் இன்னைக்கு யூதர்கள் தான் பிணமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவன் வரும். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் அவங்களை ரட்சிப்பார். வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். ஆமென். ஆமென். சுபாவத்தின்படி காட்டொலி மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாக நல்ல ஒளி மரத்துல ஒட்டப்பட்டு இருந்தா, சுபாவ கிளையாக அவரோட சொந்த சுப ஒளியில மரத்துல என்ன பண்ணுவாங்க, ஒட்ட வைப்பாங்க இல்லையா? புறஜாதியாரா இருந்து இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலரா மாறணும் இல்லையா? அப்போ சொந்தமா இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேலோட அபிரகாமோட பிள்ளைகள் ஆகுது அதிக நிச்சயம் அல்லவா? சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்றி எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்றாரு. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். அதாவது எனக்கு இந்த தொழுவத்தில் இல்லாம மற்ற தொழுவத்திலையும் ஆடுகள் இருக்குது, நான் அதை என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா கூட்டி சேர்ப்பன்றாரு. அப்ப புறஜாதியார் இஸ்ரவேலுக்கு மட்டும் கிடையாது, புறஜாதியத்திலயும் என்னோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் அவைகளை ஒன்னா கூட்டி சேர்ப்பேன். அப்போ அந்த புறஜாதியாரோட பங்கு நிறைவேறும் வரை இன்னைக்கு என்ன பண்றாங்க, இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமா இருக்குது. அதனாலதான் இன்னும் அவங்க என்ன பண்ணல, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் வேதத்துல எழுதியிருக்கு. மீட்கிறவர் சீயோனில் பரலோகத்திலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருக்கிற அந்த அவபக்தியை அவங்க விட்டு விலக்குவார். அவங்க கண்டுதான் விசுவசிப்பாங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோப்பிலே மீறுதலை விட்டு திரும்புவர்களுக்கும் வருவார் என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. அப்போ சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறையிருப்புக்கு போவாங்க. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒரு வெட்டுக்கிளி போல ஒரு கூட்டம், பலவிதமான ஜாதிகள், அது எல்லாமே என்ன பண்ணும், இனமான எல்லா கூட்டங்களும் என்ன பண்ணும், இஸ்ரவேலை நெருங்கி அந்த நாட்டை வேட்டையாடும்.
அவங்க ஒரு சிறையிருப்புக்கு போவாங்க. அப்போ நம்முடைய கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடுவாங்க, யெகோவா தேவனே, எங்க எங்க ரட்சகர், எங்க எங்க மீட்பர், எங்க முடிவு காலம் வந்துச்சு, நாங்க அழிந்து போறோமே, நாங்கள் நீ ஒரு ஜாதியா இல்லாம அழிக்கப்பட்டு போறோமே, எங்களை ரட்சியும், எங்க எங்க தேவன், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் வாருமே அப்படின்னு அவங்க கூப்பிடும் போது நம்முடைய கர்த்தர் இறங்கி வருவார். பராக்கிரம் செய்யற கர்த்தர் யுத்த வீரனை போல அவர்களுக்காக இறங்கி வருவார். அப்போது யாக்கோப்பு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அவங்க கண்டுதான் விசுவாசிப்பாங்க. அப்ப நிச்சயமா இஸ்ரவேல் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. கர்த்தரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கிறார். ஆமென். பிரதர், யாராவது ஒரு முடிவு ஜெபம் பண்றீங்களா? முன்பின் பரலோக தகப்பனே, இது கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து பரிசுத்தானி ஆவியானவரை நீங்கள் அநேக வேத வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. அதை எங்கள் இருதய பலகையிலே நாங்கள் எழுத வேண்டுமாப்பா. ஆண்டவரே, இருதயத்தை விருத்த சேதனம் எப்பொழுதுமே செய்திருக்க வேண்டுமாப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்படாமல், நியாயப்பிரமாணம் எல்லாம் ஆண்டவரே விசுவாச பிரமாணமாக மாறிவிட்டது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கிற மூலமாக ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை பிரமாணத்தை கை கொண்டு அதன்படி அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளிக்கின்ற அந்த கிருபையின் மூலமாக நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று முழுமையான விசுவாசத்தோடு இருக்கிறோமப்பா. அந்த விசுவாசத்தை நாங்கள் இறுதி வரைக்கும் பற்றி கொள்ள வேண்டுமப்பா. அந்த விசுவாசத்தின் மூலமாக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் மூப்பர்கள் வழியாக நாங்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகின்றோம். கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை ஆராய்ந்து பார்க்குமப்பா. அந்த தேவ வசனங்களை எல்லாத்தையும் மனப்பாடம் செய்து இருதய பலகையிலே எழுதும் பொழுது அது நிலை நிற்கின்றதப்பா. அந்த நிலையான வசனங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற செயல்களிலும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி எங்கள் கிரியைகள் இருக்கின்றதா என்று பரிசோதித்து பார்க்க நாங்கள் தயார்படுத்துகின்றோமப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே, நாங்கள் விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக வாழக்கூடிய தகுதியை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டமைக்கு கொடான கொடி நன்றியப்பா. அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எங்களை மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கின்றப்பா. அதற்காக நாங்கள் ஆண்டவரை பாவங்களுக்கு மறித்து நீதியின் பிள்ளையாக வாழ்கின்றோம்ப்பா. அதனால் தான் ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நீதியின் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். நீதிமான்கள் மறுபடியும் நீதிமான்களாகவே இருக்கும். 100% பரிபூரணமான நீதிமான்களாக மாறுவதற்குரிய தகுதியை இந்த கூடுகையில் கலந்து கொள்கின்ற சகோதரர் சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் மற்றும் வீட்டு கூடுகையில் இருக்கின்ற அனைத்து சகோதரர் சகோதரிகள் அனைவருக்குமே விசுவாசத்தில் வளர கிருபை தாங்கப்பா. அப்படி வளரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க நாங்கள் தைரியமாக சென்று ஆண்டவரை யார் யாரையெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கின்றார்களோ அதே போல எங்கள் குடும்பத்திலே மனம் மாறாமல் இருக்கின்ற கணவன் மனைவிகள் பிள்ளைகள் அனைவருக்குமே தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரை அவர்களுக்கு விசுவாசத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக ஊட்டி அதை ஆண்டவரை அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமப்பா. எங்களைப் போல மனம் திரும்பி ஆண்டவரை அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக தங்கள் பாவ வழிகளை எல்லாம் விட்டு, நாங்கள் எப்படி வந்தோமோ அவர்களும் பாவ வழிகளை எல்லாம் விட்டு பாவத்திற்கு மறிக்க வேண்டுமப்பா. அதற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கின்ற பிள்ளைகளாக தொடர்ந்து இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் வசனத்தை அறிந்த பிள்ளைகளாக, நித்திய ஜீவன் என்ற ஒரு இலக்கை நோக்கி ஓடுகின்ற பிள்ளைகளாக மனமாற கிருபை தருவீங்க என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.